வணக்கம், இது உங்கள் M2D மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 1 15/10/2022 ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பிளேலிஸ்ட்டில் TN டெட் பேப்பர் 1 PYQன்னு இருக்கும். அதில் முன்னாடி நாள் நடந்த எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கோம். 15th அன்னைக்கு மார்னிங் நடந்த எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம். இரேசர் என்பது 96 எனில் பென்சில் என்பது டேஷ்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணி போகணும். இரேசர் ERASER. இ வந்து எத்தனாவது லெட்டர்? 22nd. இப்போ 22 ப்ளஸ் ஆர் வந்து எத்தனாவது லெட்டர்? ஆர் வந்து 9th லெட்டர் ப்ளஸ் ஏ வந்து 26th லெட்டர், எஸ் வந்து 8th லெட்டர், இ வந்து 22nd லெட்டர் ப்ளஸ் ஆர் வந்து 9th லெட்டரா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9, 11, 19, 25, 25 ஒரு 9, 34, 36, 3, 5, 7, 9, 96 வந்துச்சா? இப்போ பென்சில் கேட்டிருக்காங்க. PENCIL. பி வந்து எத்தனாவது லெட்டர்? 11th லெட்டர். இ வந்து 22, என் வந்து 13th லெட்டரா? சி 24th லெட்டர், ஐ வந்து 18th லெட்டர், எல் 15th லெட்டர். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 13, 17, 20, 22, 23, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 103. இப்போ பென்சில் நமக்கு எந்த நம்பர் வருது ஆட் பண்ணால் 103. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 103. 10,985 எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு கன எண்ணாகும் கேட்டிருக்காங்களா? இப்போ இந்த நம்பரை லாஸ்ட்ல 5 இருக்கா? அப்போ 5ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 2 10, 9 5 1 5, 4 8, 5 9, 45, இது 3 5 5 7 35. இப்போ இந்த 2197 இது வந்து நாம இது கன எண்ணான்னு செக் பண்ணோம். இப்போ இது 13ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 169, 13 13. அப்போ 13 கியூப் பண்ணா நமக்கு 2197 கிடைக்கும். இதனோட இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? 10,985 எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு கன எண்ணாகும். இப்போ ஈவு 5ஆல வகுக்கும் போது ஈவு ஆனது ஒரு முழு கன எண்ணாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை எண் எனில் அதற்கு அடுத்த ஒற்றை எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல. இப்போ ஒற்றை எண்கள்னா 1 3 5 and so on இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? இப்போ இது கூட 1 கூட 2 ஆட் பண்ணா நமக்கு 3 வருதா? அதே மாதிரி 3 கூட 2 ஆட் பண்ணா 5 கிடைக்கும். 5 கூட 2 ஆட் பண்ணா 7 கிடைக்கும். முன்னாடி இருக்கிற நம்பரோட 2 2 ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போ இங்க வந்து எக்ஸ்ன்றது வந்து ஒரு ஒற்றை எண் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ஒரு ஒற்றை எண்ணா, அதுக்கு அடுத்த ஒற்றை எண் வந்து என்னவா இருக்கும்? இப்போ அடுத்து வர நம்பருக்கு வரணும்னா நம்ம அது முன்னாடி இருக்கிற நம்பரோட +2 ஆட் பண்ணோமா? அப்போ எக்ஸ் +2. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எக்ஸ் +2. ஒரு மேசையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது. அதன் அளவுகள் சென்டிமீட்டர் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொறுத்து 10 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் எவ்வளவு செலவாகும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சரிவக வடிவில் ஒரு மேசை இருக்கு. அதனுடைய மேற்பரப்புல இங்க வந்து கண்ணாடி பொருத்தணும்னா எவ்வளவு செலவாகும் கேட்டிருக்காங்க. அந்த செலவு வந்து 10 சதுர சென்டிமீட்டருக்கு வந்து ரூபாய் 12 ரூபாய் ஆகுமா? அப்போ மொத்த பரப்புக்கும் எவ்வளவு செலவாகும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சரிவகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். 1/2 into a plus b into h. இதான் சரிவகத்தின் பரப்பா. 1/2 into a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ into a வந்து எவ்வளோ? 180 plus b வந்து 150 into h உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. இப்போ இந்த 2ஆல இந்த 50 கேன்சல் பண்ணா 25 ஆயிடுமா? 180 plus 150 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 330 into 25 இருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8250 சதுர சென்டிமீட்டர். இது வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அந்த கண்ணாடி பொறுத்துறதுக்கு வந்து 10 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதா? ரூபாய் 12 ரூபாய் செலவாகுது. நம்ம இதுல வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 12 10ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.2. அப்போ 1.2 rupees வந்து ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வந்து செலவாகும். நாம எத்தனை சதுர சென்டிமீட்டருக்கு வந்து இங்க கண்டுபிடிக்கணும்? 8250 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு செலவாகும் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மேசையின் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொருத்த ஆகும் செலவு ஈக்குவல் டு சரிவகத்தின் பரப்பு எவ்வளோ? 8200. மேசையோட பரப்பு இதுதான் 8250 இன்டூ ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ? 1.2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 9900 ரூபாய். அப்போ ஒரு மேசையின் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொருத்த ஆகும் செலவு வந்து ரூபாய் 9900 ரூபாய். ஆப்ஷன் டி.
முதலில் பெரியது சிறியது என்ற குறியீடு பயன்படுத்திய கணித மேதை யாருன்னு கேட்டிருக்காங்களா? பெரியது சிறியது கிரேட்டர் தென் லெஸ் தென் என்ற சிம்பலை முதலில் பயன்படுத்தியவர் வந்து தாமஸ் ஹாரியட். ஆப்ஷன் பி. பின்வரும் எண்களில் எது பூஜ்ஜியம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல எது 0 வராதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ 0 + 0 நமக்கு 0 தான். ஆப்ஷன் பியும் 0 × 0 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0 தான் வரும். ஆப்ஷன் டி 0/2 0வை எந்த ஒரு நம்பரால் டிவைட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 0 தான். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எந்த ஒரு நம்பரையும் 0வால டிவைட் பண்ணா இது வந்து அன்டிஃபைன்டு. 2/0ன்றது வரையறுக்கப்படாதது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. படத்தில் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ ஷேட் பண்ணியிருக்க பகுதியோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? இங்க வந்து ஒரு முக்கோணம் இருக்கு. இது வந்து செவ்வகமா? இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு செவ்வகம். இது ஒரு சதுரம். ஏன்னா 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பக்கம் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சதுரமா? ஒரு சதுரம், ஒரு செவ்வகம், ஒரு முக்கோணம் இருக்கு. இங்க வந்து ஷேடட் பார்ட் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முக்கோணத்தோட பரப்பும் சதுரத்தின் பரப்பும் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிச்சு அதில் மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ஷேடட் பார்ட்டோட ஏரியா கிடைச்சிடுமா? இப்போ ஃபர்ஸ்ட் நாம சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிப்போம். சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா வந்து a². பக்கம் இன்டு பக்கம். இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர். அப்போ 8 × 8 = 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து சதுரத்தின் பரப்பு. நெக்ஸ்ட் செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணுமா? செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா L × B. இங்க L-ஓட வேல்யூ 4 × B-யோட வேல்யூ 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து செவ்வகத்தின் பரப்பு. நெக்ஸ்ட் வந்து முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு என்ன? 1/2 × B × H. இங்க வந்து நமக்கு B யோட வேல்யூ தெரியும். இங்க இருந்து இது வரைக்கும் அடிப்பக்கமா இந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்க வேல்யூ என்ன? இங்க 8 சென்டிமீட்டர்னா அப்ப இங்க 8 சென்டிமீட்டர் தானே. அடிப்பக்கம் வந்து 8 சென்டிமீட்டர். H ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. இங்க பக்கத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால நாம என்ன பண்ணலாம்னா இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துப்போம். இப்போ இந்த பார்ட் மட்டும் எடுத்தா இது ஒரு செங்கோண முக்கோணமா? வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இங்க வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய அளவு வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இது கர்ணம். இது வந்து கர்ணமா? நெக்ஸ்ட் இங்க அடிப்பக்க அளவு நாம என்னன்னு பார்க்கணும். இதுல இங்கிருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 8 சென்டிமீட்டர். இங்கிருந்து இது வரைக்கும் 2னா அப்ப இங்கிருந்து இது வரைக்கும் இன்னும் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குமா? அப்ப 2 + 2 4 சென்டிமீட்டர். இங்கிருந்து இது வரைக்கும் 4 சென்டிமீட்டர். மொத்தம் 8 சென்டிமீட்டர் வந்துருச்சா? அப்போ இந்த செங்கோண முக்கோணத்தோட அடிப்பக்கம் நமக்கு எவ்வளோ? 2 + 2 4 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு அடிப்பக்கம் தெரியும், கர்ணம் தெரியும். இப்போ பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி இப்போ எதிர்பக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். இங்க கர்ணமோட வேல்யூ என்ன? 5². 5 அதாவது 5² ஈக்குவல் டு அடிப்பக்கம் வந்து 4² பிளஸ் எதிர்பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும் x² எடுத்துப்போம். x² ஈக்குவல் டு 25. இந்த 16 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா -16 ஆயிடும். அப்போ x² ஈக்குவல் டு 9. x ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டர். x ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டரா? அப்போ இதனுடைய உயரம் வந்து 3 சென்டிமீட்டர். இப்போ இந்த முக்கோணத்தின் உயரமும் கண்டுபிடிச்சாச்சு, அடிப்பக்கமும் தெரியுமா? அடிப்பக்க வேல்யூ என்ன? 1/2 × 8 × உயரம் வந்து 3 சென்டிமீட்டர். இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து முக்கோணத்தின் பரப்பு. இப்போ நமக்கு நிழலிட்ட பகுதியோட பரப்பு மட்டும் தானே தேவை. அப்போ என்ன பண்ணணும்? சதுரத்தின் பரப்பையும் முக்கோணத்தின் பரப்பையும் ஆட் பண்ணிட்டு செவ்வகத்தின் பரப்பு மைனஸ் பண்ணணுமா? 64 + 12 - 24. 12 - 24 நமக்கு என்ன? -12. 64 - 12 பண்ணா நமக்கு 52 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு. ஆப்ஷன் சி 52 சென்டிமீட்டர். படத்தில் AE = 8 சென்டிமீட்டர் மற்றும் AD = BC = CD = DE எனில் நிழலிட்ட பகுதியின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நிழலிட்ட பகுதி வந்து ஒரு அரைவட்டம் மாதிரி இருக்கா? அந்த மாதிரி 4 அரைவட்டம் இருக்கு. 4 அரைவட்டத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? AE = 8 சென்டிமீட்டர். இங்க இருந்து இது வரைக்கும் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த AB = BC = CD = DE ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த 8 சென்டிமீட்டர், இது மொத்தம் 8 சென்டிமீட்டர்னா மொத்தம் 4 பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர், இங்க இருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர், இங்க இருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர், இங்க இருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர்னு கிடைக்குமா? இப்போ வந்து நமக்கு அரைவட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 1/2 πr². இது வந்து அரைவட்டத்திற்கான ஃபார்முலா. ஆனா இங்க மொத்தம் எத்தனை அரைவட்டம் இருக்கு? 4 அரைவட்டம் இருக்கு. அப்போ 4 × 1/2 πr². இப்போ இந்த 2ஆல இதை கேன்சல் பண்ணா 2 ஆயிடும். அப்போ 2πr² கிடைக்கும். இப்போ இது 4 நிழலிட்ட பகுதியோட பரப்பு. இங்க r ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் விட்டமா? விட்டம். இது ஃபுல்லா விட்டம்னா விட்டத்தில் பாதி தானே ஆரம். இது ஃபுல்லா 2 சென்டிமீட்டர்னா அதுல பாதி 1 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ இதுல ஆரமோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2π × 1² சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 2π சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நிழலிட்ட பகுதியின் பரப்பு வந்து 2π சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி. 207 + 36 + 9 + 6/10 + 3/1000 என்ற எண்ணின் தசம வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 207 + 36 + 9 பிளஸ் இப்போ இந்த 10ஆல இந்த 6 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.6 கிடைக்குமா? அதே மாதிரி 1000ஆல 3 டிவைட் பண்ணா 0.003 கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்?
252.603. 33 பென்சில்களின் விலை 132 ரூபாய் எனில் 5 பென்சில்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, 33 பென்சிலோட விலை வந்து 132 ரூபாய். அப்போ ஒரு பென்சிலோட விலை இந்த 132 33ஆல டிவைட் பண்ணா 132 divided by 33 இதால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 33 into 4 நமக்கு 132. அப்போ ஒரு பென்சிலோட பிரைஸ் வந்து 4 rupees. இங்க வந்து எத்தனை பென்சிலோட பிரைஸ் கேட்டிருக்காங்க, 5 பென்சிலோட விலை 5 பென்சிலோட பிரைஸ் ஈக்குவல் டு இந்த 4 5 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 5 பென்சிலோட பிரைஸ் கிடைக்குமா, 4 into 5 equal to 20 rupees. அப்போ 5 பென்சில்களின் விலை ரூபாய் 20. ஆப்ஷன் பி. 1 2 3 4 5 6 7 ஆகிய அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா, 1 2 3 4 5 6 7 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல போட்டா 1 3 2 2s are 4 5 வராது, 2 3s are 6 7. நெக்ஸ்ட் 3 டேபிள்ல போடலாமா, 3 1 is 3 2 5 வராது, 3 1 is 3 7. அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 5 35 35 into 2 70 70 into 3 210 210 into 2 420. அப்ப எல்சிஎம் வந்து 420. அப்போ இந்த 420 என்ற நம்பர் தான் 1 2 3 4 5 6 ஆகிய 7 ஆகிய அனைத்து எண்களாலும் வகுப்படும். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 420. 8 power m minus 1 plus 8 power m plus 1 equal to 4160 எனில் n ஸ்கொயர் ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க 8 power m minus 1 இருக்கு, இது வந்து எப்படி எழுதலாம், 8 power m into 8 power minus 1 எழுதலாம். அதே மாதிரி 8 power m plus 1 8 power m into 8 power 1 எழுதலாம், ஈக்குவல் டு 4160. இந்த 8 power minus 1 வந்து டிவைட்ல கொண்டு வந்தா சைன் வந்து சேஞ்ச் ஆயிடுமா, அப்போ 8 power m by பிளஸ் ஆயிடும், 8 power plus 1 ஆயிடும், அப்போ 8 plus 8 power m into 8 equal to 4160. இப்போ இது ரெண்டுத்துலயும் 8 power m காமனா இருக்கா, அப்போ 8 power m காமனா எடுத்தோம்னா 1 by 8 plus 8 ன்னு இருக்கும், equal to 4160. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 8 8 64 64 plus 1 65 by 8 65 by 8 equal to இந்த பக்கம் வந்தா 8 by 65 ஆயிடுமா. இப்போ 8 power m equal to 4160 into 8 by 65. இப்போ இந்த 65ஆல இந்த 4160 கேன்சல் பண்ணா 65 into 64 நமக்கு 4160. இப்போ 64 into 8 மல்டிப்ளை பண்ணா 512 கிடைக்கும். இப்போ 8 power m equal to 512. 8 power m equal to இந்த 512ஓட இப்போ 8 பவர்ல வர மாதிரி இதை கொண்டு வரணும். இப்போ இது வந்து 8 பவர்ல வர மாதிரி கொண்டு வரணும். இப்போ 2 into 2 4 4 into 2 8. அப்போ 3 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 8 கிடைக்குது. அதே மாதிரி இந்த 3 2 இந்த 3 2 8 கியூப் பண்ணும், 8 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 512 கிடைக்குமா. அப்போ 8 power 3. இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தா பவரை வந்து நாம ஈக்குவல் பண்ணலாமா. அப்போ m equal to 3, நமக்கு m ஓட வேல்யூ வந்து 3. இங்க வந்து m ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க, அப்போ m ஸ்கொயர் equal to 3 ஸ்கொயர் பண்ணா 9 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9. தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைந்துள்ளது. அதன் மீது 2.5 மீட்டர் நீளமுள்ள ஏணி சாத்தப்பட்டுள்ளது எனில் ஏணியின் அடிபாகத்தில் இருந்து கட்டிடத்திற்கு உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்துல ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைஞ்சிருக்கு, அதன் மீது 2.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி சாத்தப்பட்டுள்ளதாம். ஏணியின் அடிபாகத்தில் இருந்து கட்டிடத்திற்கு உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை தானே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா, செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. நமக்கு இது வந்து கர்ணம், இது வந்து எதிர்பக்கம். இப்போ அடிப்பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தேற்றம் படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயரா. கர்ணம் என்ன 2.5, 2.5 ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் 2 ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் நம்ம எக்ஸ் எடுத்துருக்கோமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2.5 into 2.5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 6.25. இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்குமா, இந்த 4 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து மைனஸ் வந்துரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25 minus 4, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25 minus 4 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2.25 கிடைக்குமா. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா, 2.25 1 வரும். அப்போ இந்த 25 கீழே இருக்கணுமா, இது 2. இங்க எந்த நம்பர் போட்டா 125 வரும்னு பார்க்கணும். இங்க 5 போட்டா இந்த 5 ஆல இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுமா, 5 5 25 2 5 2 10 125. அப்போ இதனுடைய ஸ்கொயர் வேல்யூ இங்க வந்து பாயிண்ட் இருக்கா, அப்போ 1.5 x 1.5 மீட்டர். அப்போ ஆப்ஷன் டி 1.5 மீட்டர். படத்தை பயன்படுத்தி எக்ஸ் டிகிரியின் கோண மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து நமக்கு 130 டிகிரி தெரியும். இது வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கா, நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. அப்போ அதனுடைய நேர்கோட்டில் நம்ம கோண மதிப்பு எவ்வளவு இருக்கும், 180 டிகிரி.
மிகை நிரப்பு கோணமா இருக்குமா? இங்க வந்து 130 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து y டிகிரின்னு எடுத்துப்போம். y நமக்கு வந்து ஆட் பண்ணா 180 வரணும். y டிகிரி பிளஸ் 130 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 180 வரணுமா? 180 வரணும். அப்போ y ஈக்குவல் டு 180 மைனஸ் 130 டிகிரி. அப்போ y ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு டிகிரி கிடைக்கும்? 50 டிகிரி. அப்போ இதனுடைய கோண மதிப்பு வந்து 50 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமா? செங்கோண முக்கோணம். இங்க வந்து x டிகிரியோட மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து செங்கோணத்தால இந்த கோண அளவு வந்து 90 டிகிரி. இப்போ இது x டிகிரியோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இது 15 நமக்கு தெரியும். அப்போ 90 பிளஸ் 50 முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் என்ன வரும்? 180 டிகிரி வரும். இப்போ x டிகிரி ஈக்குவல் டு 180. இந்த 3 கோண மதிப்பு கூட்டினா 180 டிகிரி வரணும். x டிகிரி ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 plus 50 140 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா 1 மைனஸ் 140 டிகிரி. அப்போ x டிகிரி ஈக்குவல் டு 40 டிகிரி. அப்போ x டிகிரியின் கோண மதிப்பு வந்து 40 டிகிரி. ஆப்ஷன் பி 40 டிகிரி. 1, 3 மற்றும் 5 ஆகியவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாகும் 3 இலக்க எண்களின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து 1, 3, 5 இந்த 3 நம்பர் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாகும் மிகச்சிறிய எண் எது? 1, 3, 5 இது வந்து மிகச்சிறிய எண். மிகப்பெரிய என்னன்னா இது அப்படியே திருப்பி போட்டு நமக்கு மிக ரிவர்ஸ்ல இருந்து எழுதணும்னா மிகப்பெரிய எண் கிடைக்குமா? 5, 3, 1 இதுதான் மிகப்பெரிய எண், இது மிகச்சிறிய எண். இது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 531 மைனஸ் 135 396 கிடைக்கும். அப்போ மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களின் வித்தியாசம் 396. மிகை நிரப்பு கோணங்களில் ஒன்று மற்றொன்றின் 4 மடங்கு எனில் அந்த கோணங்கள் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு மிகை நிரப்பு கோணம்னா அது வந்து அதனுடைய கோண அளவு வந்து 180 டிகிரி இருக்குமா? இதுதான் மிகை நிரப்பு கோணம். இங்க வந்து 2 கோண அளவுமே கண்டுபிடிக்கணும். ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு கோண அளவு வந்து நாம ஒரு கோணத்தை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். மற்றொரு கோணம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்று மற்றொன்றின் 4 மடங்கு. ஒரு கோணம் எக்ஸ்னா மற்றொன்றோட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 4x மற்றொரு கோணம் வந்து 4x. இப்போ மிகை நிரப்பு கோணம்னா 2 கோணத்தை ஆட் பண்ணா 180 டிகிரி இருக்கணும். இப்போ 2 கோணம் எடுத்து எழுதிட்டோமா? அப்போ x plus 4x 2 ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 180 டிகிரி. 5x equal to 180. இப்போ இது கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 3 15 13 5 6. அப்போ x equal to 36 டிகிரி. இது வந்து ஒரு கோண அளவு. மற்றொரு கோணம் வந்து 4x ன்னு எடுத்துக்குமா? 4x equal to 4 into 36 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 4 6 24 2 4 12 14. அப்போ 144 டிகிரி. இந்த 2 கோணத்தை ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்குதா? அப்போ அந்த இரு கோணங்கள் வந்து 36 டிகிரி, 144 டிகிரி. ஆப்ஷன் பி. 1, 3/7, 5/21, 7/43, என்ற அமைப்பின் அடுத்த உறுப்பு இதுக்கு அடுத்து வர உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேல நியூமரேட்டர்ல எப்படி கொடுத்துருக்காங்க? 1, 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களா கொடுத்துருக்காங்களா? அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 9 வரும். இப்போ டிவைட்ல இங்க 7 கொடுத்துருக்காங்க, இங்க 21 கொடுத்துருக்காங்க, இங்க 43 கொடுத்துருக்காங்க. இங்க எதுவுமே கொடுக்கலன்னா அங்க டிவைட்ல 1 இருக்கிறதா அர்த்தமா? இப்போ இது எப்படி எழுதிருக்காங்கன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அதை எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க 7 இந்த 7 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேல என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல 3 இருக்கா? 3 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் இங்க வந்து 0 இது வந்து 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 0 பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்கொயர் பண்ணி அது கூட மைனஸ் 2 பண்ணிருக்காங்க. அப்போ 9 மைனஸ் 2 நமக்கு 7 கிடைச்சதா? நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர்ல 5 மேல நியூமரேட்டர்ல 5 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 2 அடுத்து வர நம்பர் வந்து 4 2 plus 2 4 4 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 25 மைனஸ் 4 பண்ணா 21 கிடைக்குமா? நெக்ஸ்ட் இதை வந்து மேல என்ன இருக்கு? 7 ஸ்கொயர் மைனஸ் 4 plus 2 6 49 மைனஸ் 6 நமக்கு 43 கிடைக்கும். இப்போ அடுத்த உறுப்பு தானே கேட்டிருக்காங்க. அடுத்த உறுப்புக்கு மேல 9 கண்டுபிடிச்சோம். அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் 81 மைனஸ் 6 plus 2 8 81 மைனஸ் 8 நமக்கு என்ன கிடைக்கும்? 673. அப்போ இங்க டினாமினேட்டர்ல என்ன வரும்? 73. 9/73 ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர். அடுத்த உறுப்பு வந்து 9/73. அடுத்தடுத்த 3 எண்களை கண்டுபிடிக்கவும். இங்க வந்து ஒரு தொடர் கொடுத்துருக்காங்களா? 50 51 53 56 60 இதுக்கு அடுத்து வர 3 எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 50 கூட 1 ஆட் பண்ணா நமக்கு 51 கிடைக்கும். 51 கூட பிளஸ் 2 ஆட் பண்ணா 53 கிடைக்கும். 53 கூட பிளஸ் 3 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 56. இதே மாதிரி 56 கூட 4 ஆட் பண்ணும். 4 ஆட் பண்ணா 60 கிடைக்கும். இப்போ 60 கூட என்ன ஆட் பண்ணும்? 60 plus 5 65. 65 கூட என்ன ஆட் பண்ணும்? பிளஸ் 6 ஆட் பண்ணுமா? 65 plus 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 71 கிடைக்கும். 71 கூட என்ன ஆட் பண்ணும்? பிளஸ் 7. 71 plus 7 78. அப்போ அடுத்தடுத்த அந்த 3 எண்கள் 65, 71, 78 ஆப்ஷன் ஏ.
3/5, 7/11, 1/4, 11/13, 5/8 என்ற பின்னங்களின் இறங்கு வரிசை வடிவம் கேட்டிருக்காங்களா. இப்போ 3/5 இதை வந்து டிவைட் பண்ணா 3/5 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 0. அப்போ இங்கே 0 வருமா, 5 6 30, 0.6. அதே மாதிரி 7 11 டிவைட் பண்ணோம், 11 7 டிவைட் பண்ணா 0. அப்போ இங்கே 0 ஆட் ஆகும். 11 6 66, மீதி 4 இருக்குமா, ஒரு 0. அப்போ 11 3 33, ஒரு 7, திரும்பவும் 0. 11 6, டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தால் போதும். அப்போ 0. பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தால் போதுமா, 3636. நெக்ஸ்ட் வந்து 1/4, 4 1 டிவைட் பண்ணால் 0. அப்போ இங்கே 0 வருமா, 4 2 8, மீதி 2 0, 4 5 20. அப்போ 1/4 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 0.25. நெக்ஸ்ட் வந்து 11 13 டிவைட் பண்ணும். நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தால் போதுமா. அப்போ 11/13 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 0.846 கிடைக்குது. இப்போ 5 8 டிவைட் பண்ணும் 0. அப்போ இங்கே 0 ஆகும். 5/8 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 0.625. இப்போ இறங்கு வரிசை தானே கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பருக்கு நாம எழுதணும். இதில் பெரிய நம்பர் வந்து 0.846, இதுக்கடுத்து சின்ன நம்பர் 0.636, இதுக்கடுத்து சின்னது 0.25, இதுக்கடுத்து சின்ன நம்பர் 0.6, அதுக்கடுத்து சின்னது 0.25. இப்போ 0.846ன்றது வந்து 11/13 கிரேட்டர் தென் 0.636 வந்து 7/11 கிரேட்டர் தென் 0.625 5/8 கிரேட்டர் தென் 0.6 வந்து 3/5 கிரேட்டர் தென் 0.25 வந்து 1/4. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 10க்கும் 100க்கும் இடைப்பட்ட பகாயன்களில் வீச்சு எப்படி கண்டுபிடிப்போம், மிகப்பெரிய எண்ணிலிருந்து இருந்து மிகச்சிறிய எண்ணை மைனஸ் பண்ணா நமக்கு வீச்சு கிடைக்குமா. இங்க 10க்கும் 100க்கும் இடையில இருக்கிற பகாயன்களை எழுதணும். 10க்கு அடுத்து வர பகாய எண் 10 எடுத்துக்கூடாது, ஏன்னா இடைப்பட்ட எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ 10யும் 100யும் எடுத்துக்க மாட்டோம். அப்போ இடைப்பட்ட பகாயன்கள் 10க்கு அடுத்து வர பகாயன் வந்து 11, அப்புறம் 11 பகாயன்ன்றது வந்து 1 டிவைட் ஆகும். அப்புறம் அந்த நம்பராலே டிவைட் ஆச்சுன்னா அதுதான் பகாயன். 11ன்றது வந்து 1 டிவைட் ஆகும், அப்புறம் 11 மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்போ இது வந்து பகாயன்னா. 12 வந்து பகாயன்னா கிடையாது, அது வந்து 2 டேபிள்ல வரும், 4 டேபிள்ஸ்ல வரும், 3ல வரும், 6ல வரும், அதனால அது பகாயன் கிடையாது. 13, அப்புறம் 15 பகாயன் கிடையாது, 17 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 100க்கு முன்னாடி இருக்கிற என்ன அது 99ன்றது வந்து பகாயனா. 99 பகாயன் கிடையாது, 98 பகாயன் கிடையாது, 97 தான் பகாயன். இங்க நம்ம வீச்சு கண்டுபிடிக்கணும்னா மிகச்சிறிய எண் இது, மிகப்பெரிய எண் இது. மிகப்பெரிய எண்ணில இருந்து மிகச்சிறிய எண்ணை மைனஸ் பண்ணா நமக்கு வீச்சு கிடைச்சிருமா. அப்போ 97 மைனஸ் 11 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 686. இப்போ வீச்சு வந்து 86, ஆப்ஷன் ஏ 86. x³ minus 4x² plus mx plus 20 ஒரு காரணி x plus 2 எனில் m இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க x plus 2 இருக்காங்களா, கொடுத்துருக்காங்களா காரணின்ட்டு. அப்போ x plus 2 equal to 0, x equal to -2. அப்போ x இருக்கிற இடத்துல நாம -2 சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு m ஓட வேல்யூ கிடைக்கும். இங்க x³ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, x³ minus 4x² plus mx plus 20 equal to 0. இங்க x பதிலா நம்ம -2 சப்ஸ்டியூட் பண்ணோம். -2 whole cube minus 4 minus 2 square plus m into -2 plus 20 equal to 0. இது மல்டிப்ளை பண்ணா -8 கிடைக்கும். -2 ஸ்கொயர் பண்ணா +4 கிடைக்கும். +4 into -4 -16 -2m. இதை மல்டிப்ளை பண்ணா +20 equal to 0. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், -8 -16 plus 20 நமக்கு என்ன கிடைக்கும் 4. அப்ப 8 plus 4 -4 கிடைக்குமா, -2m -4 equal to 0. இந்த 4 equal to இந்த சைடு வந்தா +4 ஆயிடும். அப்ப -2 equal to +4, m equal to இந்த -2 equal to இந்த பக்கம் வந்தா டிவைட்ல வந்துருமா, 4/-2 கேன்சல் பண்ணா 2. அப்ப m equal to நமக்கு என்ன, இங்க மைனஸ் சைன் இருக்கு. அப்போ -2, m ஓட வேல்யூ -2, ஆப்ஷன் ஏ. 0.425 பார் என்ற தசம எண்ணை p வடிவில் மாற்றும் போது கிடைப்பது p, q belongs to z மற்றும் q is not equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த கொடுத்துருக்க தசம எண்ணை நாம x ன்னு எடுத்துப்போம். x equal to 0.425. இந்த 25 மட்டும் பார். நெக்ஸ்ட் இங்க வந்து இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகாத நம்பர் வந்து 4 மட்டும் தானே. இந்த 2525ன்றது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்குமா. இது வந்து 42525 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இதுல ரிப்பீட் ஆகாத நம்பர் ஒரு எண் மட்டும் தான் இருக்கு. அப்போ இதை 10 மல்டிப்ளை பண்ணோம். 10 மல்டிப்ளை பண்ணா 10x equal to 4.2525 and so on கிடைக்குமா. இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுப்போம். இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிற நம்பர் எத்தனை இருக்கு, 2 நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா. 2525ன்றது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா. அப்போ இதை வந்து 100 மல்டிப்ளை பண்ணோம். ஈக்குவேஷன் 1 100 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 1000x equal to
425.2525 and so on போயிட்டே இருக்குமா. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் 2வையும் 1ஐயும் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1000x minus 10x equal to 425.2525 and so on minus 4.2525 and so on. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 990x equal to 425ல இந்த 2525ன்றது வந்து ஃபுல்லாக 0 ஆகிடுமா. அப்போ 425 minus 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 421/9. இந்த எக்ஸ் இந்த 990 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடுமா. அப்போ x equal to 421/990. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போது இதெல்லாம் இந்த மாதிரி போடாமல் டைரெக்டாக எப்படி போடலாம்னா, இப்போ 425 இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 425 எடுத்துப்போம். அதில் ரிப்பீட் ஆகாத நம்பர் என்னது? 4. அந்த 4ஐ இந்த 425ல மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் இங்கே வந்து 2 நம்பருக்கு பார் கொடுத்துருக்காங்களா. அப்போது 99. பார் இல்லாத நம்பர் வந்து 4, அதனால 0. இப்போ என்ன வரும்? மைனஸ் பண்ணால் 421/990. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு சலவை இயந்திரத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 15,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 3% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க. 3% குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய தற்போதைய மதிப்பு கேட்டிருக்காங்களா. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 minus R/100 whole power n. இங்க P ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 15,000 இன்டூ 1 மைனஸ் R வந்து 3/100 whole power n வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா. இப்போ இது கல்சியம் எடுத்தா என்ன வரும்? 15,000 இன்டூ இது கல்சியம் எடுத்தா 100 மைனஸ் 3 97/100 ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எழுதலாம்? 15,000 இன்டூ 97/100 இன்டூ 97/100. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போது 10ஆல் இதை டிவைட் பண்ணால் 1.51 கிடைக்கும். 97 இன்டூ 97 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1.5 இன்டூ 9409 கிடைக்கும். 97 இன்டூ 97. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9409 இன்டூ 1.5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 14,113.5 கிடைச்சிருக்கு. 5 ரூபாய். அப்போ அதனுடைய தற்போதைய மதிப்பு வந்து 14,113.5. ஆப்ஷன் சி. root of 2 7/9 minus root of 1 9/16 plus 7/12 equal to இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்குது. நம்ம ஃபிராக்ஷனா மாத்தணும். என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 9 × 2 18 18 plus 7 வந்து 25. root of 25/9. 16 × 1 16 16 plus 9 25/16 plus 7/12. இதனுடைய வேல்யூ தானே கேட்குறாங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணா 9 கிடைக்குமா. ஸ்கொயரோ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 5/3 கிடைக்கும். இது வந்து 5 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரோ ரூட்டோ கேன்சல் ஆகிட்டு 5/4 கிடைக்கும். ப்ளஸ் 7/12 இருக்கு. இப்போ டினாமினேட்டர் இருக்கிறதுலாம் எல்சிஎம் எடுக்கணும். 3 4 12 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இப்போ எல்சிஎம் வந்து 12. 3 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னா மேலே கழியும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 5 × 4 மைனஸ் இது 4 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 12 வருமா. அப்போ மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 × 3 + 7 ஈக்குவல் டு 5 × 4 20 மைனஸ் 5 × 3 15 + 7/12. இப்போ இது என்ன கிடைக்கும்? 12. இதை மைனஸ் பண்ணால் 12/12 கேன்சல் பண்ணால் 1 கிடைக்குமா. அப்போ இதனுடைய மதிப்பு வந்து 1. ஆப்ஷன் சி. ஜட்டில் கெடுக்கஞ்சொல் எந்த செயலை நிறைவு செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்ல இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்கல. ஆனால் இங்கிலீஷ்ல வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியா இருந்தா ஜட்டு எந்த ஆப்ஷன் வந்து நிறைவு செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஜட்டுன்றது வந்து முழுக்கள். அதுல வந்து இது வந்து ஜெட் முழுக்கள். அதுல வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், அப்புறம் 0 இருக்கும். இப்போ இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அது வந்து நிறைவு செய்யாதுன்னு கேட்டிருக்காங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா நம்ம இதுல இருந்து ஒரு 2 நம்பர் எடுத்து அது ஏதாச்சும் ஒன்று கூட்டலோ பெருக்கலோ கழித்தலோ வகுத்தலோ எது பண்ணாலும் அந்த வர வேல்யூ வந்து இதுல வந்து இருக்கணும். அது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை நிறைவு பண்ணுது. அப்படி இல்லைன்னா அது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்போ பாருங்க கூட்டல். இப்போ அடிஷன்ல வந்து 2 நம்பர் எடுத்துப்போம். -3 + 2 எடுத்தோம்னா -1. -1ன்றது வந்து ஜெட்ல இருக்குமா. அப்போ இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
மல்டிப்ளிகேஷன் -3 இன்டூ 2 எடுத்துப்போம். அப்போ -6 -6ம் இதில் இருக்கும். அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். -2 -3 -2 -5 இதுவும் இதில் இருக்கும். அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? டிவிஷன் -3 டிவைடட் 2. இப்போ -3 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1.5 கிடைக்கும். 1.5ன்றது ஒரு முழு எண்ணா கிடையாது. அது வந்து இதில் இருக்குமா? இருக்காது. அப்போ டிவிஷன் தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டிவிஷன். a, b plus c, b, c plus a, c, a plus b என்பன டேஷ். இது வந்து சமபக்க முக்கோணத்தின் உச்சிகளா இல்ல ஒரு கோடமை புள்ளிகள், செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள், இது சமபக்க முக்கோணத்தின் உச்சிகள். இந்த ஆப்ஷன்ல எது நாம கரெக்ட்னு செக் பண்ணோம். இப்போ இந்த ஏபிசிக்கு நாம ஒரு வேல்யூ கொடுத்துப்போம். a = 1, b = 2, c = 3. இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன வேல்யூனாலும் கொடுக்கலாம். இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன புள்ளிகள்னு கிடைக்கும்? பாயிண்ட் வந்து a வந்து 1, b plus c 2 plus 3 5. அப்போ 1, 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து b, c plus a, b வந்து 2, c plus a 3 plus 1 4, 2, 4 கிடைக்குமா? c வந்து 3, a plus b வந்து 1 plus 2 3, 3, 3. இப்போ இந்த 3 புள்ளிகள் கிடைச்சிச்சா? இப்போ இதுல வந்து 1, 5. இப்போ 1, 5 எங்க வரும்? இங்க வருமா? 1, 5. நெக்ஸ்ட் 2, 4. 2, 4 எங்க வரும்? இங்க வரும். நெக்ஸ்ட் வந்து 3, 3. 3, 3 இங்க வருமா? அப்ப இது வந்து இந்த மூணு புள்ளிகள் என்னச்சுன்னா இது வந்து ஒரு கோடமை புள்ளிகள், ஒரு லைன் தானே உருவாகுது. இது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இது வந்து ஒரே லைன்ல வருதா இந்த 3 புள்ளிகளும்? அப்போ இது ஒரு கோடமை புள்ளிகள். ஆப்ஷன் பி. 20 அட்டைகளின் மொத்த எடை 100 கிராம் எனில் அதே அளவுடைய 3 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராம் இன்சைடு இருக்கும். 100 கிராம். 100 கிராம்ன்றது 20 அட்டைகளோட எடை வந்து 100 கிராம். 20 அட்டைகளின் எடை வந்து 100 கிராம். ஒரு கிராம் எடைக்கு எத்தனை அட்டைகள் இருக்கும்னா 20 100ஆல டிவைட் பண்ணா அப்போ ஒரு கிராமுக்கு 20/100 அட்டைகள் இருக்குமா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? 3 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் கேட்டிருக்காங்க. இங்க 3 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. அப்போ கிலோகிராமை நம்ம கிராமா சேஞ்ச் பண்ணோம். 1 கிலோகிராம் = 1000 கிராம். அப்போ 3 கிலோகிராம் = 3000 கிராமா? இப்போ வந்து இந்த 3 கிலோகிராமை நம்ம 3000 கிராமா எழுதணும். 3000 கிராமுக்கு எத்தனை அட்டைகள் இருக்கும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1 கிராம் அட்டையை 3000ஆல மல்டிப்ளை பண்ணுமா? 20/100 இன்டூ 3000. 2 0 கேன்சல் ஆயிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 2 6 2 0. அப்போ 3000 கிராம் 3 கிலோகிராமுக்கு 600 அட்டைகள் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 600 அட்டைகள். L ஆனது mக்கு இணை எனில் படத்தில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு LM, இது ரெண்டும் இணை கோடுகள். இதை வந்து n, இந்த கோடு வந்து வெட்டுது. அப்போ இங்க வந்து 3x இருக்கா? இந்த கோணமும் ஈக்குவல். 3x 3x. இங்கேயும் நமக்கு 3x தான் வரும். இந்த ரெண்டு கோணமும் சமமா? அப்போ என்ன கிடைக்கும்? 6x பிளஸ் இங்க வந்து 3x. 6x பிளஸ் 3x இருக்கா? இது வந்து ஒரு நேர்கோடு. நேர்கோடுல நமக்கு கோண மதிப்பு வந்து 180 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? கோண அளவு வந்து 180 கிடைக்கும். 6x plus 3x = 180 டிகிரி. அப்போ 9x = 180. அப்போ எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட டிகிரி வந்து 20 டிகிரி. x = 20 டிகிரி. இது வந்து எக்ஸோட கோண அளவா? நெக்ஸ்ட் நாம y கண்டுபிடிக்கணும். இப்போ 3x இங்க y, இது ரெண்டும் குத்தி எதிர்கோணங்களா? ஆப்போசிட்ல இருக்கா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். 3x = y. நாம எங்க எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸுக்கு வந்து 20 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 × 20 = y. அப்போ y = 60 டிகிரி. அப்போ x மற்றும் y இன் மதிப்பு வந்து 20 டிகிரி, 60 டிகிரி. ஆப்ஷன் ஏ. படத்திலிருந்து x டிகிரியின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு அதுல இங்க x டிகிரி வேல்யூ கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா நமக்கு x டிகிரியோட மதிப்பு கிடைச்சிடும். x டிகிரி = 20 டிகிரி + 35 டிகிரி. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 55 டிகிரி. அப்போ x டிகிரியின் மதிப்பு 55. ஆப்ஷன் பி. 7 மீட்டர் × 3 மீட்டர் × 4 மீட்டர் அளவு உள்ள ஒரு சுவர் எழுப்ப 70 சென்டிமீட்டர் × 30 சென்டிமீட்டர் × 40 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சுவரோட அளவு வந்து மீட்டர் கொடுத்துருக்காங்க, செங்கற்களின் அளவு வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மீட்டரை நாம சென்டிமீட்டரா சேஞ்ச் பண்ணணும். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 7 மீட்டர் = நமக்கு என்ன கிடைக்கும்? 700 சென்டிமீட்டர். இது வந்து சுவரோட மெஷர்மெண்ட். சுவரோட அளவு வந்து 700 சென்டிமீட்டர் × 300 சென்டிமீட்டர் × 400 சென்டிமீட்டர்.
இப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை செங்கற்கள், அந்த சுவர் எழுப்ப எத்தனை செங்கற்கள் தேவை தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சுவரோட அளவை செங்கற்களின் அளவால் டிவைட் பண்ணணும். இப்போ சுவரோட அளவு என்ன, 700 × 300 × 400 பை செங்கற்களின் அளவு வந்து 70 × 30 × 40. இப்போ இது கேன்சல் பண்ணால் 40 10 30 10 300 70 10 700 10 × 10 × 10 1000. இப்போ 1000 செங்கற்கள் தேவை. இந்த அளவுள்ள ஒரு சுவர் எழுப்ப 1000 செங்கற்கள் தேவை. ஆப்ஷன் பி.